அரகர நம பார்வதீபதகே அரகர மகாதேவா. என் நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மெய்யன்பர்களே, பக்த கொடிகளே, உலகெங்கும் வியாபித்திருக்கும் சைவ சமயத்தின் பிறப்பிடமான தமிழகத்தினிலே காவிரி நதி பாய்ந்து சிறப்பிக்கும் சிவாலயங்கள் வைணவ ஆலயங்களிலே 92வது சிவாலயமாக தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருச்சேரை அருள்மிகு ஞானாம்பிகா சமேத சாரபரமேஸ்வரர் ஆலயம் திகழ்கிறது. இவ்வாலயத்தினிலே அமைவதற்காக ஸ்தல புராணமாக ஸ்தலவிருட்சம் மாவிலங்கையாகவும் தீர்த்தம் பிந்துசுதா ஞான தீர்த்தம் என்ற 2 தீர்த்தங்களாகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு மூலவர் சார பரமேஸ்வரர், பெருமாள் சாரநாத பெருமாள், தாயார் சாரநாயகி தாயார், சார புஷ்கரணி சாரக்ஷேத்திரம் என்று சாரக்ஷேத்திரமாக இவ்வாலயம் விளங்குகிறது. சாரம் என்பது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது சாராம்சம் அப்படின்னு தமிழில். இதை மாதிரி மகாமகத்தை ஒட்டி ஸ்தல புராணத்தோடு இங்கே உள்ள ஆலயங்கள் எல்லாம் கும்பகோணத்தை சுற்றி இருக்கும். இந்த குடவாயில் என்பது அமிர்த கலசத்தை சிவபெருமான் கிராதமூர்த்தியாக வந்து அம்பு எய்து அந்த அமிர்த துளிகள் விழுந்த இடம் மகாமக குளமாகவும், அந்த குடத்தின் வாயில் குடவாயில் ஆகவும் குடவாசல் திகழ்கிறது. அதுபோல அந்த பிரம்மதேவர் அந்த உயிர் வித்துக்களை வைப்பதற்கு கலயம் செய்வதற்கு மண் எடுத்ததினால் இந்த ஊர் சேறு நிறைந்த ஊர் சேரை என்று அழைக்கப்படுகிறது. ஆகையினாலே இந்த சேரை சென்னறி செல்வனார் என்று சொல்லக்கூடிய இறைவன் சார பரமேஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிற இந்த பெருமானாகப்பட்டவர் வயல் மட்டத்திற்கு சமமான மட்டத்திலே மூலஸ்தானம் அமையப்பெற்றிருக்கிறது. இவ்வாலயத்தினிலே தௌமியர் என்கிற மகரிஷி மோட்சமடைந்ததாகவும், மார்கண்டேயர் மிருகண்டு மகரிஷி பூஜித்ததாகவும் ஸ்தல புராணம். மார்கண்டேய மகரிஷி சிறிது காலம் இங்கு தங்கி மார்கண்டேய தீர்த்தம் என்ற தீர்த்தத்தை உருவாக்கி அவருடைய தபஸினை இங்கு சிறிது காலம் செய்திருந்து இங்கு இருக்கக்கூடிய பெருமாள் மற்றும் சிவபெருமானை பூசித்ததாகவும், அவர் ஆத்மார்த்தமாக தன்னுடைய ஆசிரமலிங்கமாக வழிபட்ட இந்த பெருமானுக்கு ருண விமோச்சகர் என்று பெயர். இந்த ருண விமோச்சகர் என்பவர் அதற்கான யந்திர பிரதிஷ்டை செய்யப்பட்டு சதுர்ருணம், பித்துருணம், ரிஷிருணம், தேவருணம், சரீரருணம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்மாவை தொடர்ந்து வரக்கூடிய ருணங்களை தீர்க்கும் வண்ணமாக, கடன்களை நிவர்த்தி செய்யும் விதமாக இந்த ருண விமோச்சகர் என்று அழைக்கப்படுகிறார். வடமொழியில் ருண விமோச்சனர் என்றால் தமிழிலே கடன் நிவர்த்தீஸ்வரர் என்று பொருள். நீத்தார் கடன், வாக்கு கடன், இப்படி தமிழில் கூட கடன்கள் என்று சொல்வார்கள். இதுபோல பித்ருணம் என்பது பித்திருக்காரியங்கள் செய்யாமல் விடுவது, ரிஷிருணம் என்பது ரிஷிகள் கொடுத்த கலாச்சாரங்களை மேற்கொள்ளாமல் விடுவது, பித்ருணம் ரிஷிருணம். தேவருணம் என்பது தெய்வங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பது. சரீரணம் என்பது பிறவி எடுத்து நாம் செய்யக்கூடிய கடமைகள் செய்யாமல் விடுவது என்பது. இது போன்ற கடன்களை இந்த ஆன்மா அடுத்த ஜென்மங்களை சுமந்து வரும்பொழுது தரித்திரம் அதை சுற்றி இருக்கும் என்பார்கள். அந்த ஆத்மாவை அதை நிவர்த்தி செய்வதற்காக இவ்வாலயத்திலே உள்ள ருண விமோசனரை திங்கட்கிழமை தோறும் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. 11 திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து 11வது வாரம் அபிஷேக ஆராதனை செய்து கொண்டு அதனுடைய அனுக்கிரகத்தை, இறைவனுடைய அருளை பெற்று அந்த கடன்கள் எல்லாம் நிவர்த்தியாகி சிறப்பாக இங்கு மக்கள் வருகிறார்கள். 2018ஆம் ஆண்டு ராஜகோபுரம் இல்லாத இவ்வாலயத்திற்கு புதிதாக ராஜகோபுரங்கள் எழுப்பப்பட்டது. அதுபோல் அம்பாள் சன்னதி ஞானாம்பிகை, பைரவருக்காக விசேஷமாக க்ஷேத்திர தேவாரத்திலே பாடல் பெற்ற பைரவர், விரித்தவள் எதிர்கொள் தோளும் வெடிபிருத மருகங்கை தரித்தது ஒரு கோல கால பைரவனாகி
வேழம் உரித்து உமை அஞ்சக் கண்டு ஒன்திருமணிவாய் வெல்ல சிரித்து அருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனாரே என்று திருநாவுக்கரச பெருமானால் பைரவர் ரூபத்தை வர்ணிக்கும் வண்ணமாக விரித்த பல் கதிர்கொள் சூலம் வெடிபடு தமறு கங்கை தரித்தது ஒரு கோலகால பைரவனாகி என்று உமை அஞ்சக் கண்டு அந்த பைரவருடைய சுரூபத்தை கண்டு உமை அஞ்சி அதனால் சிரித்து அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி இறைவன் இங்கே பைரவர் சுரூபமாக திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு காட்டி கொடுத்ததினாலே இங்கே உள்ள பைரவருக்கு விசேஷம். தேவார பாடல் பெற்ற ஒரே பைரவர் இவ்வாலயத்திலே அமையப்பட்டிருக்கிறது. மற்றும் 3 துர்க்கை அம்மன்கள், சிவதுர்க்கை, வைஷ்ணவி தேவி, விஷ்ணு துர்க்கை என்ற வண்ணம் 3 துர்க்கை அம்மன்கள் இவ்வாலயத்திலே அமையப்பட்டிருக்கிறது. அதுபோல வெள்ளிக்கிழமை தோறும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்காக தனி யாகசாலை அமைக்கப்பட்டு இந்த ருண விமோசன மூலமந்திர ஜபத்துடன் கூடிய ஹோமங்கள் நடைபெற்று 11வது வெள்ளிக்கிழமை ருணகர யந்திரம் என்கிற யந்திரம் அனைவருடைய இல்லத்திலும் பூஜிக்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டு இங்கு பிரசாதமாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இது போன்ற பூஜைகள் மற்றும் ஹோமங்களுக்கு நீங்கள் எஸ். சுந்தரமூர்த்தி குருக்கள் என்ற ஆலய அர்ச்சகரை தொடர்பு கொண்டு இதுக்கான நடைமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு